ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு, இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஒரு வெனஸ்டே டைம்ல நம்ம இந்த பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்த இந்த செகண்ட் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்காக கிட்டத்தட்ட இங்க ஒரு 250 மெம்பர்ஸ் வந்து நீங்க வந்திருக்கீங்க. ஸோ சர்வ நிச்சயமா சொல்றேன், இங்க இருந்து நம்ம போகும்போது உங்களுக்கான டைம், நீங்க கொடுத்த டைம்க்கான மாற்றமா ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இந்த இடம் விளங்கும். இன்னைக்கு நம்ம இங்க என்ன பண்றோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நியூவா வந்திருப்பீங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோ பண்ணிக்கிறேன். மை செல்ஃப், ஐ எம் ஜே சுரேந்தர். பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், டிப்ளமோ கம் பிஇ முடிச்சிருக்கேன். ஸோ டிப்ளமோ கம் பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த accessindia.comல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா இணையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அந்த வாய்ப்பை நான் என் வாழ்க்கையா மாத்திக்கிட்டேன். இந்த வாய்ப்பா பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என் வாழ்க்கையா மாத்திக்கிட்டேன். ஸோ வாழ்க்கையா மாத்திக்கிட்டதுல கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆக்சஸ் இந்தியாவில ஜேர்னி பண்ணியிருக்கேன். அதுல 6 மந்த் பார்ட் டைம், தென் 1.5 இயர் ஃபுல் டைம். இந்த 1.5 இயர்ல இந்த கம்பெனியோட ட்ரிபிள் டைமண்ட், தென் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டாவும் இருக்கேன். ஸோ இந்த இடத்தை நான் அடையறதுக்கு எனக்கு இருக்க விஷயம், உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை இன்னைக்கு மார்னிங் தான் என் கண்ணில் படிச்சா, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். The 2 most important days in your life are the day you are born and the day you are find out way. அதாவது ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையில 2 நாட்களை வந்து மறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா தாம் பிறந்த நாள், இந்த உலகத்திற்கு அவங்க வந்த நாள். இன்னொரு நாள் அவங்க தன்னை புரிஞ்சுக்கிட்ட நாள், தான் எதுக்காக பிறந்தோன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட நாள். நான் பிறந்த நாளை விட நான் ஆக்சஸ்ல சைன் பண்ண நாள் தான் அந்த நாள்னு சொல்வேன். பிகாஸ் இன்னைக்கு ஆக்சஸ் என்னோட லைஃபை மிக பெரிய அளவுல மாத்தி இருக்கு. ஸோ அதுக்கு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த accessindia.com அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கெல்லாம் எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இதை பாக்குறது என்னோட கோயிலா தான் பாக்குறேன், என்னோட கடவுளா பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போய் என்ன வழிபாடுகள் பண்ணுவோம்? நல்ல வாழ்க்கையை கொடு. இன்னைக்கு என்னெல்லாம் நான் கொடுன்னு கோயில்ல போய் கேட்டனோ அது எல்லாமே கடவுளோட ஆசையால இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியா மூலயமா எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் ஆக்சஸ் இந்தியாவை கோயில் தான் சொல்வேன். ஸோ அந்த கோயிலை உருவாக்குன மனித கடவுள்கள், ஏன்னா கடவுள் மனித ரூபாயன்னு சொல்லுவாங்க. கடவுள் இன்னைக்கு டைரக்டா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மனுஷன் கிட்ட கொடுக்க மாட்டாரு, யாரோ ஒரு மனிதர்கள் கையில் தான் கொடுப்பேன். வாழும் மனித கடவுள்களா பாக்குறது நான் வந்து ஏபிஎஸ் செந்தில்குமார் அண்ணனையும் பாபு அண்ணனையும் பாக்குறேன். பிகாஸ் இன்னைக்கு இந்த உரிமையை கொடுத்திருக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயங்க. எந்த கம்பெனில ஒரு எம்டிய அண்ணன் சொல்றாங்க, சும்மா 4 இடத்துக்கு முன்னாடி சார் அப்படின்னு சொல்லி தன்னோட இந்தியனோட தமிழோட அடையாளத்தை அழிச்சிட்டு நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது எதையுமே மாத்தாம நீங்க யாருன்றத யாருக்காகவும் மாத்திக்காம பிசினஸ் பண்ண வைக்கிற ஒரே பெருமை ஒரு இந்தியன் வெப்சைட்டான ஆக்சஸ் இந்தியாவுக்கு தான் போய் சேரும். சோ இந்த இடத்துல இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு எனக்கு பேர் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல நான் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் கம்பெனியோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். இவங்க அனைவரும் என் உடன்பிறவா சகோதரர்கள் சொல்லுவேன். இன்னைக்கு இவங்க இந்த ரூட்டை போட்டு வைக்கலனா, இன்னைக்கு இவங்க எல்லாருமே கஷ்டப்படலனா, நாங்கெல்லாம் இன்னைக்கு ஈஸியாலாம் கஷ்டப்பட மாட்டோங்க. அவங்க அளவுக்குலாம் எங்களுக்கு மன தைரியமோ மன வலிமையோ கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவுக்கு எல்லா சோர்ஸுமே இருக்கு. இன்னைக்கு நாங்க ஈஸியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த சோர்ஸை எல்லாத்தையும் உருவாக்கணுங்க எங்க அண்ணனுங்க, ஃபவுண்டர் டைரக்டர்ஸ், ஆக்சஸ் இந்தியாவோட ஃபவுண்டர் டைரக்டர்ஸ். சோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ அது மட்டும் இல்ல, கம்பெனியோட டாப் லீடர்ஸ், கம்பெனியோட விபிஸ், சிஇடிஸ், இடிஸ், L1 லீடர்ஸ், அது மட்டும் இல்லை என் டீம் சக்சஸ் டீம்ல இருக்க உறுப்பினர்கள், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தென் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து என்ன இந்த அளவுக்கு மேம்படுத்தின மக்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச மக்கள்னு சொல்லலாம், என்ன மேம்படுத்தின மக்கள் சொல்லலாம். எனக்கு இந்த வாய்ப்பை அளிச்ச விஜய் சாருக்கும் ஹரி சாருக்கும், தென் என்னை வழி நடத்திட்டு இருக்க எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் தேவைங்க. என்னோட குரு, ஆக்சஸோட குருன்னு சொல்வேன், பாஸ்கரன். சோ இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் சுரேந்தர். சுரேந்தர்ன்றது ஒரு பேர் இல்ல,
இப்ப நான் சொன்ன ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் சுரேந்தர்ன்ற ஒரு நபர். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த விஷயங்களை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த விஷயங்களை ஆக்சஸ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல நிறைய பேர் ஃபெயிலியர்னு ஒரு விஷயத்தை அடையறாங்க. ஏன் அந்த இடத்த ஃபெயிலியர் ஆகுது, அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி ஆக்சஸ்ல என்ன பண்ணா சம்பாதிக்கலாம். நிறைய பேர் ஜாயின் பண்ணாவே சம்பாதிச்சிடலாம்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. சோ அது ஆக்சஸ் கிடையாது. ஆக்சஸ்ல என்ன பண்ணா சம்பாதிக்கலாம், எப்ப சம்பாதிக்கலாம்ன்ற விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆக்சஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எனி ஒரு ஸ்டோரி சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். நீங்க எனி இண்டஸ்ட்ரி எடுத்துங்க. சோ இப்ப இங்க உங்க கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரூவ்டு சிஸ்டம் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் இருக்கு. இந்த காரை எனக்கு ஓட்டணும்னு ஆசை. இந்த ஆசைன்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே, இங்க இருக்க உலகத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கு. இந்த ஆசையோட விளைவா இந்த பிசினஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எடுத்துடுறோம். அதே மாதிரி ரோல்ஸ் ராயல்ஸ் காரை நான் வாங்கிடுறேன்னு வச்சுப்போம். ஆனா இந்த காரை வாங்கினதுனால எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குமா? சர்வ நிச்சயமா கிடைக்காது. காரை வாங்கினதுனால கீ கிடைக்கும். ஆனா அந்த கீய நான் எப்படி டிரைவ் பண்ணணும், அந்த காரை நான் எப்படி டிரைவ் பண்ணணும்ன்ற விஷயத்த கத்துக்கிட்டேன்னா அந்த காரை என்னால டிரைவ் பண்ண முடியும். கத்துக்காம இருந்தனா ஒரு அடி கூட நவுத்த முடியாது. இன்னைக்கும் ஆக்சஸ் இந்தியான்ற பிசினஸ் இன்னைக்கு நிறைய பேர் எடுத்திருக்கீங்க. ஆனா அவங்களால ஒரு அடி கூட ஸ்டார்ட் பண்ண முடியாத காரணம் அவங்களுக்கு எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும்ன்ற அறியாண்மையால. சில பேர் சார் நான் ஆக்சஸ் இந்தியா பண்றேன் சார், நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க, ஆனா எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா, ஆக்சஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க சம்பாதிக்கணும், இங்க சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னா இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு மென்டாரை தேர்ந்தெடுக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும், கத்துக்கணும். நான் டிரைவிங் கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்டனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போய் ஒருத்தர்கிட்ட இந்த காரை எப்படி டிரைவ் பண்ணணும் கத்துக்கிட்டு, அந்த கத்துக்கிட்ட மனசோட நான் என்ன மாத்திக்கணும்ன்ற மனசோட, ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு கார் ஓட்ட தெரியாது. என்னைக்கு ஆக்சஸ் இந்தியான்ற ஒரு காரை நான் வாங்கி இருக்கணும், நான் ஓட்டணும்னு ஃபர்ஸ்ட் நான் முடிவு பண்ணணும். நான் என்ன மாத்திக்கணும் நான் முடிவு பண்ணணும். அப்படி நான் என்ன மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த பிசினஸ் தெரிஞ்சவர்கிட்ட கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுறவங்க கிட்ட போய் நான் பிளான் கேட்க கூடாது. சார் எப்படி இந்த காரை ஓட்டணும்னு அப்படி அவங்க சொல்லும் போது ஆக்சிலேட்டர் ஈஸியா சொல்றாங்க, ஆக்சிலேட்டர் கிளட்ச் கீர் போட்டீங்கன்னா கார் மூவ் ஆயிடும்ட்டு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சஸ் இந்தியாவை ப்ராப்பரா கத்துக்காம தனக்கு தெரிஞ்ச வழியில பிசினஸ் பண்ணி இன்னைக்கு அந்த காரை டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு காலம் எடுக்கும், அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்க எங்க போனாலும் அந்த வெஹிக்கிள் உங்களை சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு போய் சேர்க்கும். சோ வெஹிக்கிள் மேல எந்த குறையும் இல்ல. வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், ஆக்சஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமன் தான். நீங்க உங்களை மாத்தணும்னு உங்க மனசுல என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த ஆக்சஸ் இந்தியால இருந்து மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் உங்க வீட்டு கதவை தட்டும். சோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், எப்படி தான் மாத்திக்கணும்ன்ற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். என்னைக்கு இங்க ஆக்சஸ் இந்தியால இருந்து இன்கம் வரும், எப்படிலாம் தன்னை தான் செதுக்கிக்கணும்ன்ற விஷயத்த ஃபுல்லா இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது அனைத்துமே நான் எனக்கு பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இது நான் எந்த புக்லயோ படிச்சோ இல்ல எந்த ஒரு விஷயத்திலோ இல்ல, என் வாழ்க்கையில நான் இதை செஞ்சு பிராக்டிகலிட்டியா இன்னைக்கு ரிசல்ட் எடுத்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்க அனைவரையுமே எனக்கு மேல ஒரு ஆளா உருவாக்குறதுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முன்னாடி ஒரு வாளி பாக்குறீங்க. இதுல ஏகப்பட்ட லீக் இருக்கு. ஆனா நம்ம எவ்வளவு தண்ணியை ஃபீட் பண்ணாலும் அது ஃபில்லே ஆகாது. இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியாவில் நிறைய பேர்கிட்ட கேள்விப்படுறேன், சார் நான் நிறைய பிசினஸ் பண்றேன், எனக்கு கீழே லீடர்ஸ் உருவாகல, நான் நிறைய பேருக்கு பிசினஸ் கொடுக்குறேன், எனக்கு ஐடி கன்வெர்ட் ஆகல. இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் டூயிங் பிசினஸ். பிசினஸ் பண்றதை நிறுத்திட்டு தயவு செய்து அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்க இன்னைக்கு ஜீரோல இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருக்க லீக்கேஜ ஸ்டாப் பண்ணுங்க. என்ன லீக்கேஜ்னா, இந்த கம்பெனியை பத்திய கான்பிடென்ட். யாரோ சொல்றாங்க யாரோ செய்யறாங்கன்னு பிசினஸ் எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், கிளியர் கிட்ட ஆக்சஸ் இந்தியானா என்ன, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, எதுக்காக விஷன் மிஷன் என்ன, ஆக்சஸ் இந்தியாவோட எம்டி யாரு, ஆக்சஸ் இந்தியா கம்பெனி எங்க இருக்கு, நம்ம எப்படி போக போறோம், இது எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கங்க.
என்னைக்கு நீங்க உங்ககிட்ட எந்த ஒரு மைனஸும் இல்ல, எந்த ஒரு நெகட்டிவும் இல்ல அப்படின்னு முழு மனசா இந்த பிசினஸ் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களால இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய லீடரா வர முடியும். இந்த பிசினஸ்ல மிகப்பெரிய ரோல் மாடலா வர முடியும். சோ இன்னையில இருந்து இந்த சனம் யாருக்கெல்லாம் இந்த பிசினஸ்ல நான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிசினஸை ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை நீங்க அப்டேட் பண்ணீங்க. உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேளுங்க. இந்த கம்பெனி எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க, எந்த அளவுக்கு இங்க 1 லட்சம் ரூபாய்ன்றது வருமானமா இருக்கும் நம்புறீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க. அதுல எத்தனை பேர் அதுக்கு ஆன்சர் பண்றீங்க? என்னால் முடியும் சார். 1 லட்சம் ரூபாய்க்காக வேலை செய்யறது ஒரு விதம், 1 லட்சம் ரூபாய் வாங்குற மாதிரி வேலை செய்யறது ஒரு விதம். இன்னைக்கு இங்க சக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே டைமண்ட்காக வேலை செய்யல, டைமண்டாகவே வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப எல்லாருமே இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க அடைச்சிட்டீங்கன்னா, நீங்க பொறுமையா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிட்ட வர லீடர்ஸ் உங்ககிட்ட நிப்பாங்க. உங்ககிட்ட வர லீடர்ஸ் உங்களை ரோல் மாடலா எடுத்துப்பாங்க. தன்னை தான் மாத்திக்கிட்டா மட்டும்தான் தான் டீம்ல வரவங்க மாறுவாங்க. இங்க ஒரு கோட் சொல்றேன், புரிஞ்சுங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ, நோட் கூட பண்ணி வச்சுங்க பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்களோ, நீங்க உங்களை மாறிதான் உங்க டீம்ல ஆட்கள் வருவார்கள். நீங்க டவுட் பட்டுட்டு வந்தா பரவாயில்ல, ஏதோ பிசினஸ் பாத்துக்கலாம், இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நான் பிசினஸ் பண்றேன், இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க டீம்லயும் இதே மாதிரி நபர்கள் தான் வருவாங்க. நீங்க உங்களை பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு நீங்க பர்ஃபெக்டா ஒரு பிசினஸ் மேன் மாதிரி பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க டீம்லயும் பர்ஃபெக்ட் பிசினஸ் மேன் வருவாங்க. நீங்க பர்ஃபெக்டா சக்சஸ் ஆக முடியும். சோ இன்னைக்கு இந்த செகண்ட் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடியும் போது உங்களுக்கு எவ்வளவு மைனஸ் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணிட்டு நாளைக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும். சோ ஒரு பால் வைக்கிற பாத்திரத்துல பாத்திரம் அழுக்கா இருந்தா கூட நீங்க எவ்வளவு பால் ஊத்தினாலும் கெட்டு போயிடும். வர பால் ஃப்ரெஷ் தான், பட் நீங்க கிளியரா இருக்கணும். சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் மனதுல கொள்ளணும். சோ இதை உங்களுக்கு சொல்லி தரத்துக்காக இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்த எல்லாருமே ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க, சார் உள்ள வந்ததும் நான் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், வந்ததும் நான் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும். சார் இது பாசிபிளே கிடையாது சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கு. இதுல நீங்க 5வது ஸ்டேஜ் அடையறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வேலை செய்யணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம வேலை செய்யும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வேலை செய்யறோம்ல, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை செய்வோம். செய்யற வேலைக்கு நல்லா புரிஞ்சுங்க, செய்யற வேலைக்கு கம்மியா தான் இன்கம் வரும். பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யற மாதிரி இருக்கும், பட் இன்கம் கம்மியா வரும். செகண்ட் ஸ்டேஜ் செய்யற வேலைக்கு ஈக்குவலா இன்கம் வரும். அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு தோணும், இதெல்லாம் ஒரு வேலையா, இதுக்கு நான் வேலையே செய்யணும்னு தோணும். 3வது ஸ்டேஜ் செய்யற வேலைக்கு அதிகமா இன்கம் வரும். 4வது ஸ்டேஜ் செய்யற வேலைக்கு இன்கம் வரும். 5வது ஸ்டேஜ் செய்யாத வேலைக்கு இன்கம் வரும். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆசை என்னன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில பாசிவ் இன்கம். அது 5வது ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜை எப்படி அடையணும், ஒரு ஸ்டேஜும் எப்படி கடக்கணும்ன்ற விஷயத்த உங்களுக்கு தெளிவா சொல்லித்தரேன். இதை யாரெல்லாம் கத்துக்கிறீங்களோ கண்டிப்பா சர்வ நிச்சயமா வித்தின் 1 to 2 இயர்ஸ் நீங்க வேலை செய்யாம சம்பாதிக்கக்கூடிய இடத்தை உங்களால அடைய முடியும். சோ நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை இப்ப நான் சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு மறக்காம இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கேம் கூட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். சோ இன்னைக்கு ஒரு கேம் எடுத்துப்போம், கிரிக்கெட்ன்ற ஒரு கேம் எடுத்துப்போம். இந்த கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னங்க, நம்மள நார்மலா இருந்திருப்போம். இந்த பிசினஸ்ல இன்னைக்கு அட்டெண்ட் பண்ற மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ற நிறைய பேர் இந்த பிசினஸ ஜாயின் பண்ணவங்க இருப்பீங்க. நிறைய பேர் ஜாயின் பண்றதுக்காக இதை பார்க்கலாம், பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணலாம்னு இருப்பீங்க. சோ இவங்கெல்லாம் இல்ல நீங்க பிரசன்டேஷன் கொடுக்க போவீங்க. அப்படி கொடுக்க போகும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ எல்லாருமே ஒரு கேமா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கணும், ஒரு நல்ல ஆடியன்ஸா இருக்கணும். அது என்ன சார் நல்ல ஆடியன்ஸ் கேட்டனா, இன்னைக்கு 2 டிஃபரெண்ட் வே ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, தான் கேட்ட ஒரு விஷயத்த அதுக்காக டைமும் பணமும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இடத்துல போய் இது உண்மையா இல்ல எனக்கு பிடிச்சத நான் டைமையும் பணமும் ஸ்பெண்ட் பண்ணி கத்துப்பேன் பாப்பேன்னு சொல்றவங்க ஒரு விதம். இன்னொரு விதம் எதை பத்தியும் கவலை கிடையாது, காசு பேசுவாங்க. சிம்பிள் எக்ஸாம்பிள், வேர்ல்டு கப்ல டோனி அந்த இடத்துல டிசிஷன் எடுத்து விராட் கோலிக்கு பதில் வேற யாராவது இறக்கி விட்டார்னா டோனி எடுத்த டிசிஷன் தப்புன்னு இங்க ஒருத்தர் சொல்லுவார், கிரிக்கெட் கிரவுண்டுக்கே போயிருக்க மாட்டாரு. அப்ப இந்த 2 விதமான பீப்புளையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்றதுன்னா,
இங்க இருக்க நிறைய பேர் பிரசன்டேஷன் கொடுக்க போவீங்க. அப்படி பிரசன்டேஷன் கொடுக்கும் போது எதிர்க்க இருக்கிறவரு என்ன மைண்ட் செட்ல இருக்காரு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் கேட்கிற கேள்வி வச்சா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவரு நல்ல ஆடியன்ஸா இல்ல கெட்ட ஆடியன்ஸான்னு. சார் கெட்ட ஆடியன்ஸ்னா ஒண்ணு இல்ல சார், உங்க டைம் வேஸ்ட் பண்ண தயவு செய்து அங்க இருந்து வந்துருங்க. இங்க நீங்க இவ்வளவு பேர் பாக்குறீங்க, இந்த பிசினஸ்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருப்பீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா 25 வருஷத்துல நோட்டு பெண் எழுதி பாருங்க, ஒருத்தராவது உன்னை சம்பாதிக்க வைக்கிற உங்க கூட வந்து நின்று இருக்காரா? ஒருத்தர் பேர் எழுதுங்க பாப்போம். இல்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களை தொல்லை பண்ணிருக்காங்களா? கிடையாது சார். உங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு வேணா உங்களை தொல்லை பண்ணிருப்பாங்களே தவிர உங்களை சம்பாதிக்க வைப்பன்னு ஒருத்தர் கூட தொல்லை பண்ணல. இதுக்கே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கலாம் சார். இன்னைக்கு இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க, இந்த மீட்டிங்ல மோரார்ல 380 பீப்புள் இருக்காங்க. இந்த 380 பீப்புள் யாருன்னா தான் வாழ்க்கையில ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத, அந்த வாய்ப்பை பிடிச்சி என் வாழ்க்கையை மாத்திர முடியாதான்னு திங்க் பண்ற பாசிட்டிவ் பீப்புள். இவங்க மைண்ட் ஃபுல்லாவே பாசிட்டிவா இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள நீங்க இருக்கும் போதே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவீங்க. அப்ப இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல 2 பேரையும் நம்ம புரியாம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. சோ இந்த இடம் தான் வந்து நீங்க யார் ஒரு நல்ல ஆடியன்ஸா இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதா, ஆக்சஸ் ஒரு விஷயம் பிடிக்குதா, இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்களா, இல்ல உங்களுக்கு சம்பாதிக்கணும் ஆசை இருக்கா, அப்ப அதுக்கான இடத்துல வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த பிசினஸ்ல நிறைய பேரு இதுல நல்ல ஆடியன்ஸால மட்டும்தான் பிளேயரா கன்வெர்ட் ஆக முடியும். அப்ப ஆடியன்ஸ்னா யாரு சார்? எனக்கு இந்த பிசினஸ் பிடிச்சிருக்கு, இந்த பிசினஸ பார்த்தேன், நான் இதுல பழகிக்கிறேன், கத்துக்கிறேன், என்ன அப்டேட் பண்ணிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரவங்க தான் பிளேயர். சோ இப்ப ஜாயின் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. சோ தயவு செய்து புரிஞ்சுங்க, நோ சொல்லும் போது இங்க எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது. பட் எஸ் சொல்லும் போது இன்னைக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நாலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சோ யாரோ ஒருத்தர் மாதிரி இருந்து உங்க வாழ்க்கைக்கு நீங்க டிசிஷன் எடுக்கிற ஒரு ஆளா இருங்க. சோ ஆடியன்ஸ்ல இருந்து பிளேயரா கன்வெர்ட் ஆகுங்க. கண்டிப்பா இங்க நான் பாக்குறதுல இங்க இருக்க மீட்டிங் அட்டென்ட் பண்ற எல்லாருமே இங்க ஒரு நல்ல பிளேயரா தான் இருப்பீங்க. ஏன்னா தன்னோட மணியை கொடுத்து இந்த பிசினஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு உள்ள வந்திருக்கீங்க. அப்ப சாதிக்கணும்னு உள்ள வந்தீங்கன்னா நீங்க தான் இந்த இடத்துக்கான பிளேயர். அப்ப பிளேயர்னா என்னங்கன்னா ஆடியன்ஸா இருக்கும் போது உங்க கண்ணு மட்டும் தாங்க வேலை செய்யும். அதை பாப்பீங்க. பாக்குறது உண்மை கிடையாது. பார்க்கும் போது என்ன தெரியும், இந்த இடத்துல லீடர்ஸ் எல்லாம் மிக பெருசா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, மிக பிரம்மாண்டமா வளர்ந்துட்டு இருக்காங்க, இது மட்டும் தான் தெரியும். ஆனா நீங்க பிளேயரா வரும்போது அவங்க என்ன கஷ்டங்கள் பட்டாங்கன்றத பிராக்டிக்கலா உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த இடம் வரும்போது இந்த இடத்துலதான் உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஆடியன்ஸா இருக்க தப்பு இல்ல, நான் ரஜினி மாதிரி ஆகணும் தப்பு இல்ல, அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரு நான் படணும். இந்த இடத்துல நான் பாஸ்கரன் மாதிரி ஆகணும்ன்றது தப்பு இல்ல, பாஸ்கரன் என்னென்ன கஷ்டம். சோ பிளேயர் ஆயிட்டீங்கன்னா நெகட்டிவ் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரூல்ஸே வந்து பிளேயர் ஆகும்போது நம்ம நினைச்சதும் பிராக்டிகலிட்டியும் இருக்காது. நம்ம பார்க்கும்போது இருக்கிற விஷயமும் பிராக்டிக்கலா இருக்க விஷயமும் இருக்காது. ஏன்னா இங்க ஒரு வீடியோ நான் வச்சிருந்தேன், இப்ப பிளே பண்ண முடியல. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவரு வந்து நான் மிஸ்டர் இந்தியா அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சிரிச்சாங்களாம். அவங்க கூட இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிரிச்சாங்களாம். ஆனா அவரு நம்பினார் நான் மிஸ்டர் இந்தியா அடிப்பேன்ட்டு. இன்னைக்கு அவர் மிஸ்டர் வேர்ல்டா இருக்கார். அப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கான விஷயம் என்னன்னா தான் தன்னை நம்பினாரு. அப்ப நீங்க எல்லாருமே பிளேயரா வர்றீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும், பிளேயருக்கான குவாலிட்டிஸ் என்ன? இன்னைக்கு பிளேயர்னா உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். 1-to-1 நீங்க எடுக்கணும், பிரசன்டேஷன் நீங்க கொடுக்கணும், உங்க டீம்ல ஒரு கீ பிளேயரா நீங்க இருக்கணும். சார் நான் பிரசன்டேஷன் கொடுப்பேன், நான் கொடுத்தா தி பெஸ்டா இருக்கும், நான் பேசினா ஜாயின் பண்ணுவாங்க. உங்களை நீங்க நம்பணும். நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும். அப்ப பிளேயர் ஆயிட்டா இங்க இருக்க எல்லாருக்கும் வர பிரச்சனை என்ன சார்னா, இந்த பிளேயர்ன்ற ஒரு இடத்துல நிறைய பேர் அவுட் ஆயிடுறாங்க. என்ன பிரச்சனைனா 2 பேரை ஜாயினிங் போட்டதும் அந்த 2 பேர் வேலை செய்யணும்னு எதிர்பார்த்து இன்னைக்கு நிறைய மிகப்பெரிய திறமை இருக்கும் கூட இந்த இடத்துல தோத்து போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது இல்ல பிசினஸ். பிசினஸ் எப்படி பண்ணணும்னா, நான் இன்னைக்கு பிளேயர்னா எனக்கான ட்ரீம்காக நான் வேலை செய்யணும். இங்க இருக்க ஒருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கு, அந்த கனவுக்காக அவங்க மட்டும்தான் வேலை செய்யணும். ஆனா அந்த கனவை அவங்க ரீச் பண்ணதும் சில பேருக்கு மோட்டிவேட் ஆகி அவங்க அந்த பிசினஸை எடுத்து பண்ணும்போதுதான் உங்களுக்கு கீழே நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க. அப்ப எப்படி சார் கீழே இருக்கவங்க வேலை செஞ்சாதானே சார் நெட்வொர்க்ல சம்பாதிக்க முடியும் கேட்டீங்கன்னா,
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டீ கடை வைக்கிறவங்க கூட மக்களை நம்பிதான் டீ கடை வைக்கிறாங்களே தவிர மனுஷனை நம்பி கிடையாது. நம்ம இங்க என்ன பண்றோம்னா, இந்த பிசினஸ் எடுக்கும் போது மக்களை நம்பி எடுக்கிறோம். 130 கோடி மக்களும் நம்மளுக்கு மக்கள் தான். ஆனா நம்ம இந்த பிசினஸ் 2 பேர் கொடுத்த உடனே மக்களை நம்புறதை விட்டுட்டு மனுஷனை நம்ப ஆரம்பிச்சிடறோம். அவரு இந்த பிசினஸ் பண்ணணும், அவரு பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். சோ அதோட விளைவு என்ன நடக்குதுன்னா, அவங்க பிசினஸ் பண்ணாதனால நம்ம நெகட்டிவிட்டிக்குள்ள போயிடுறோம். சோ இங்க ஜெயிச்ச எல்லாருமே, இன்னைக்கு சாதனை பண்ண எல்லாருமே அவங்க கனவுக்காக அவங்க மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அவங்களோட கனவை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, அடுத்த செகண்ட்ல இருந்து அவங்க டீம்ல யாரோ ஒருவர், நானும் உங்ககிட்ட கத்துக்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க, நீங்க லீடர்ஷிப் ஆகணும்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிருக்கணும். நீங்களும் ஒரு நண்பரும் சேம் ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அவங்கள விட நீங்க ஒரு படி மேல போங்க. 2 பேருக்கு பிசினஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க செய்யலையா, அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர், 130 கோடி மக்களும் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் தான். ஆனா என்னைக்கு உங்களோட கனவை நீங்க ரீச் பண்றீங்களோ, அன்னைக்கு உங்க டீம்ல கண்டிப்பா சர்வ நிச்சயமா விங்குக்கு 4 பேர் நான் இந்த பிசினஸ் பண்றேன்னு எடுப்பாங்க. என் கண்ணு முன்னாடி என் நண்பன் மாறி இருக்கா, நான் மாறுவேன்னு எடுப்பாங்க. இதுதாங்க ரியல் சேஞ்ச். அன்னைக்கு தாங்க உங்க டீம் மிகப்பெரிய லெவல்ல இருக்கும். உங்களோட இன்கம் என்னைக்குமே 0 இருக்கக்கூடாது. நான் இந்த ஆக்சஸ்ல ஜாயின் பண்ண நாள்ல இருந்து எவ்ரி வீக் ஃப்ரைடே கட் ஆஃப் முடிஞ்சிச்சுன்னா சாட்டர்டே என்னோட கோல் என்னவா இருக்கும்னா 60,000 ரூபாய் சம்பாதிக்கணும், சீலிங் அடிக்கணும். ஆனா ஒரே வாரத்துல முடியாது. ஆனா அந்த வாரம் 40,000 சம்பாதிச்சா கூட அடுத்த வாரம் திருப்பி 60,000 சம்பாதிக்கணும், அடுத்த வாரம் திருப்பி 60,000 சம்பாதிக்கணும், அடுத்த வாரம் திருப்பி 60,000 சம்பாதிக்கணும். இப்படிதான் எண்ணங்கள் செயல்படும். ஆனா ஏதோ ஒரு வாரம் நான் 60,000 அடிச்சிட்டேனா அதுல இருந்து தொடர்ந்து நான் 60,000 இருப்பேன். நான் டைமண்ட் முடின்னு சொல்ல மாட்டேன், நான் முடிச்சு காமிப்பேன். நான் டபுள் டைமண்ட் முடின்னு சொல்ல மாட்டேன், நான் முடிச்சு காமிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் செஞ்சு காமிப்பேன். நீங்க திங்க் பண்ணி பாருங்க, இந்திய டீம் ஒரே ஒரு பிளேயரு குளோ ஆறாரா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு தனித்திறமை இருந்தா போதுங்க, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல டைமண்டா ஜொலிப்பீங்க. இதுக்கு டீம் சப்போர்ட்டோ அப்ளைனோ டவுன்லைனோ யாரையும் நம்ம ஒண்ணுமே சொல்ல தேவையில்ல. தான் சம்பாதிக்கணும்னு தனக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா இங்க யாருமே தேவையில்ல. நம்ம தான் அப்ளைன், நம்ம தான் டவுன்லைன், நம்ம தான் ஆக்சஸ் இந்தியா. இங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல தேவையில்ல. பிளேயர் கிட்ட என்ன விளையாடுற திறமை இருக்கு. இந்த திறமை என் கிட்ட, எனக்கான களம் இது, என் களத்துல நான் யாரும் ப்ரூவ் பண்ணுவேன். இந்த ஒரு வெறி யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாருமே இந்த சனம்ல இருந்து மிகப்பெரிய லீடரா மாறுவீங்க. உங்களை நீங்க நம்பணும். இன்னைக்கு கிரவுண்ட்ல போய் விளையாட போறாருன்னா இன்னைக்கு எத்தனையோ மேட்ச், எத்தனையோ கேம் ஒரு பிளேயர் மாத்திருக்காரு. உங்களோட லைஃப், உங்களோட டீமை நீங்க ஒரு பிளேயர் மாத்துறதுக்கு. உங்களை நீங்க நம்பலனா நோட் பண்ணி வச்சுங்க, உங்களையே நீங்க நம்பலனா உங்க டீம் உங்களை நம்பாது. யார் ஒருத்தன் தன்னை நம்புறானோ அவங்களதான் மக்கள் நம்புவாங்க. தான் கனவுக்காக தான் ஓடணும். எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் வேணும், 1 லட்ச ரூபாய்க்கு நான் ஓடுனேங்க. 1 லட்ச ரூபாய் என்னைக்கு நான் ரீச் பண்ணணும், என் டீம்ல நிறைய பேரு சுரியன் 1 லட்ச ரூபாய் சம்பாதி சாதாரண மனிதன் இன்னைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஓட ஆரம்பிச்சாங்க. என்னோட இன்கம் மிக பெருசா மாறி இருக்கு. தென் பிளேயரா இருக்கவங்க அப்ளைனை யூஸ் பண்ணணும். எப்படி சார் யூஸ் பண்ணணும்? அப்ளைன் கிட்ட கான்ஃபரன்ஸ் கொடுத்துடலாமா? அப்ளைன் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவாரா? நான் சும்மாவே இருப்பேன்? கிடையாதுங்க. அப்ளைன் கிட்ட இருந்து நாலேஜ் எடுக்கணும். அப்ளைன் கிட்ட பேசினா நாலேஜ், டவுன்லைன் கிட்ட பேசினா பணம். நீங்க ஒரு ஜென்ஷனா செயல்படணும். அப்ளைன் கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த உங்களோட டவுன்லைனுக்கு நீங்க கொடுக்கணும். உங்க அப்ளைன் கிட்ட உங்க டவுன்லைன் போனா கூட அந்த விஷயத்த கேட்டு நீங்க கத்துக்கணும். நீங்க கத்துக்காத ஒரு விஷயத்த உங்க டவுன்லைன் கத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. சோ அவர் என்ன கேட்டாலும் அதை நீங்க வாங்கி ஒரு ஜென்ஷனா செயல்பட்டீங்கன்னா நீங்க தாங்க மிகப்பெரிய பிளேயர். ஆனா இங்க நிறைய பேர் ராங்கா யூஸ் பண்றீங்க. எல்லாத்துக்கும் அப்ளைன் பார்த்து பாருனா இது பிசினஸ். ஒரே நாள்ல போறதுல 5 ஸ்டேஜ் நீங்க கடந்தா ஆகணும். ஒரே ஸ்டேஜ்னா 2 பேரை சேர்த்து விட்டு அப்ளைன் கிட்ட கொடுத்து நம்ம வெளியே போயிடலாம். கிடையாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ற ஒரு விதம். இந்த இடத்துல நான் யார ஒரு ரோல் மாடலா பிளேயர்னா ஒரு ரோல் மாடலா எடுத்தா விராட் கோலி. விராட் கோலின்ற ஒரு நபர் அவரோட வாழ்க்கையில 2012 டிசம்பர் 18 2006 அப்பதான் விராட் கோலி வாஸ் போன்றாங்க. அவர் அன்னைக்குதான் அவர் தான் பிறக்கிறாரு. அன்னைக்குதான் பிறக்கிறாரு. அவரு பிறந்தது இல்லைங்க, அன்னைக்குதான் ஒரு மனுஷனா உணர்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு மனிதர். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு லாயர். தான் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிட்டு தேடல்ல இருக்கும் போது அவங்க அப்பா வந்து ரஞ்சி டிராபி, அதாவது கிரிக்கெட் விளையாட சேர்த்து விடுறாரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய சீரியஸ் ஆகுது. அவங்க அப்பா கனவுக்காக இவர் என்ன பண்றாருன்னா
அந்த விளையாட்டை கொஞ்சம் சீரியஸா எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ரஞ்சி டிராஃபிக்கு செலக்ட் ஆகுறாரு. அந்த ரஞ்சி டிராஃபிக்கு செலக்ட் ஆகும்போது மிகப்பெரிய சந்தோஷத்துல அன்னைக்கு கிரவுண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிட்டு வராரு. அன்னைக்கு டெல்லி அணிக்கும் கர்நாடகா அணிக்கும் மேட்ச். அன்னைக்கு டெல்லி ரொம்ப மோசமா விளையாடுறாங்க. டெல்லி அணி சார்பா 18 வயசுல விராட் கோலி உள்ள இறங்குறாரு. அன்னைக்கு அவர் ஒரு 40 ரன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் கோச் கிட்ட சொல்லிட்டு வராரு, நெக்ஸ்ட் டே நான் ஃபுல் டே நின்று அந்த மேட்சை டிரா பண்றதுக்காக பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. பிகாஸ் கர்நாடகா 400 ரன்னுக்கு மேல அந்த இதுல போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா, அவங்க அப்பா சீரியஸா இருக்காரு, ரொம்ப சீரியஸா இருக்காரு. நைட்ல இருந்து கிட்டத்தட்ட 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் எல்லாரும் ஹெல்ப் கேக்குறாங்க. பணம் இல்லாத ஒரே காரணத்தினால எந்த ஹெல்ப்புமே அவருக்கு கிடைக்கல. அவரோட மடியில அவங்க அப்பா இறந்து போறாரு. 12வது மாசம் 18வது நாள் 2006ல அன்னைக்கு முடிவெடுக்கிறாரு விராட் கோலி. பணம் இல்லாம என் குடும்பம் இறந்துச்சு, என் குடும்பத்துல ஒரு உயிர் போயிடுச்சு, இனி வரும் என் ஜெனரேஷன்லயே போக கூடாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் மேட்ச்ல கிரவுண்ட்ல டெல்லி அணிக்கு விஷயம் போகுது. 4 மணிக்கு ரஞ்சி டிராஃபி எல்லாருக்கும் விஷயம் போகுது. அவங்க எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க, விராட் கோலிக்கு பதில் வேற ஒருத்தரை இறக்கலாம், விராட் கோலி வர வேணான்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிட்டாங்க. பட் கரெக்டா மேட்ச் 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனோன்னா கிரவுண்ட்ல பேட கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. எனக்கு இருக்கிற ஒரு சோர்ஸ் இதுதான், இந்த சோர்ஸை விட்டுட்டு நான் அங்க இருந்தா நார்மல் மனிதனா மாறிடுவேன், நான் என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும், இனி ஒரு உயிர் என் குடும்பத்துல போக கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அப்பாவை வீட்டுல வச்சுட்டு அங்க போய் 4.5 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஈமை சடங்கு செஞ்சாருங்க. நிறைய இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு, தட் டே விராட் கோலி வாஸ் பார்ன். இன்னைக்கு திங்க் பண்ணி பாருங்க, எத்தனை பேரு சின்ன சின்ன விஷயத்துக்கு காரணம் சொல்றீங்க. இங்க பிளேயரா இருந்தீங்கன்னா நீங்க தாங்க ரோல் மாடலா இருக்கணும். எல்லா விஷயத்தையும் ஆக்சஸ் தான் லைஃப் அப்படின்ற விஷயம் உங்களுக்குள்ள போனோம். அன்னைக்கு போன விராட் கோலி இன்னைக்கு 40 பிராண்டுக்கு அம்பாசிடரா இருக்காரு. 40 கம்பெனி உங்களை நான் என் பிராண்ட் அம்பாசிடரா வச்சிருக்கேன். 40 கம்பெனி பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. பர் மினிட்டோட வருமானம் 5811 ரூபாய். 2006ல ஒண்ணுமே இல்லாத மனிதன் 2020ல ஒரு நிமிடத்திற்கு 5811 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்காருன்னா இன்னைக்கு அதே வாய்ப்புகள் தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியால நீங்க ஒரு பிளேயரா இருக்கீங்க. சார் எனக்கு அப்லைன் சப்போர்ட் இல்ல, தேவை கிடையாது. எனக்கு டவுன்லைனே கிடையாது, தேவை கிடையாது. நீங்க உங்க மனசால உங்களை நீங்க அப்டேட் பண்ணிப்பேன், எனக்கு பிரசன்டேஷன் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்கு, நான் 60,000 சம்பாதிக்க இறங்குனீங்கன்னா இன்னைக்கு டீமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணலாம் சார். நாளைக்கு உங்க டீம்ல உங்களை மாதிரி 10 நபர்களை கடவுள் கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஒரு குடிகாரனை சுத்தி 10 குடிகாரன் கண்டிப்பா வருவான். ஒரு எல்லாருமே யோசிச்சு பாருங்க, ஒரு 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 மதம் ஒரு சார்ந்தவர்களை சுத்தி பல பேர் வருவாங்க. ஒரு குடிகாரன் சுத்தி 10 குடிகாரன் வருவான், ஒரு பொறிக்க சுத்தி 10 பொறிக்க வருவான். அதே மாதிரி ஒரு லீடரை சுத்தி நல்லா நோட் பண்ணீங்க, நீங்க லீடரா இருந்து லீடரா மாறி லீடராவே வாழ்ந்தீங்கன்னா உங்களை சுத்தி 10 லீடர் தானா வந்து சேருவாங்க. ஆனா 10 லீடர் வந்தாதான் நான் லீடரா மாறுவேன்ன்றது இன்னைக்கு சர்வ நிச்சயமா நடக்காது. நீங்க லீடரா மாறுங்க. இன்னைக்கு சூப்பரான சிஸ்டம் போயிட்டு இருக்கு. நீங்க சம்பாதிச்சுட்டு சம்பாரின்னு சொல்லுங்க. நீங்க சம்பாதிக்காம அவங்க சம்பாதிச்சதுல நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாம் ஒரு பிளேயருக்கான தகுதி. இன்னையில இருந்து இதுல ஏதாவது உங்ககிட்ட இல்லைன்னா தயவு செய்து அப்டேட் பண்ணீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த பிளேயரா இருக்கும் போது நிறைய வேலை செய்வீங்க, கம்மியா இன்கம் கிடைக்கும். பிகாஸ் நீங்க மட்டும்தான் வேலை செய்றீங்க. அப்படி நீங்க பெஸ்ட் பிளேயரா, நீங்க தான் பெஸ்ட், பிரசன்டேஷன்ல பெஸ்ட். இன்னைக்கு உங்க டீம் எடுத்தோடனே சொல்லணும், இவர கம்பெனில இருக்க 60,000 ஐடிக்கு தெரியணும். அந்த மாதிரி பிளேயரா மாறுங்க. அப்படி பிளேயரா மாறினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வரும். அந்த இன்கம் உங்களை பார்த்து டீம்ல ஒரு 4 பேர் மோட்டிவேஷன் ஆகி அந்த மோட்டிவேஷன்ல உங்களுக்கு கீழே 10 லேயர் உருவாவாங்க, 10 லீடர்ஸ் உருவாவாங்க, 10 பிளேயர்ஸ் உருவாவாங்க. 10 பிளேயர்ஸ் உருவானவன தான் நீங்க கேப்டன். 2 பேரை போட்டவனே நீங்க கேப்டன் இல்ல. ஒரு மரத்தை 10 பேர் வர வரைக்கும் நம்ம வேலை செய்யணும் சார். ஐடி போட்டது, இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இந்த மாசம் நான் ஒர்க் பண்ணிட்டேன், அடுத்த மாசம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு சம்பளம் கொடுன்னு கேட்பீங்களா? இல்ல உங்களுக்காக உங்க எம்டி வேலை செய்யணும்னு நினைப்பீங்களா? கிடையாது. அதே மாதிரி நீங்க பிளேயர் இருக்கீங்களா, உங்க டீம்ல பிளேயரே இல்லையா, நீங்க வேலை செஞ்சாதான் பணம். இந்த ஸ்டேஜ்ல பிசினஸ் கட் ஆச்சுன்னா நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் பணம், நீங்க வேலை செய்யலாம் பணம் வராது. இதுதான் பிளேயர் ஸ்டேஜ். அடுத்தது கேப்டன். கேப்டன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே நிறைய பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. அப்ப அந்த பிளேயர்ஸ எப்படி நீங்க யாருக்கு எந்த வேலை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ற இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க என்னெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திங்க் பண்ணி பாருங்க. பிளேயரா இருக்கும் போது நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரே ஒரு இடத்துல நீங்க பிளஸ் இருந்தா போதும்.
பிரசன்டேஷன் எடுக்கிறதுல நீங்க தி பெஸ்டா இருந்தா போதும். இல்ல நான் வந்து ஒரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ஹோஸ்ட் பண்றேன், இல்ல மீட்டிங் பண்ண ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பிளஸ்ஸா இருந்தா போதும். இல்ல இன்கம் மட்டுமே பார்த்தாலும் போதும். ஏதாவது ஒண்ணு பிளேயரா இருக்கும்போது உங்களுக்கு டீம் செட் ஆகும். பட் நீங்க கேப்டனா ஆகணும்னா இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிடுறீங்க. ஏன்னா நீங்க பிளேயர் ஆகும்போது ஒரு டீம் சூப்பரா போகும். ஆனா உங்க டீமையே பவர் டீம் நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு பவர் அப் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட கேப்டனா தகுதி இழந்துறீங்க. சார் இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா பணம் கொடுக்குதுன்னா இங்க இருக்க எல்லாருக்குமே ரைட் சைட்ல இருந்து 500 ரூபாய், லெப்ட் சைட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்துதான் 1000 ரூபாய் கொடுக்குது. உங்களுக்கு வேணா ஒரு டீம்ல நீங்க ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு கொடுக்கலாம். ஆனா அங்க இருந்து எடுத்துக்கிட்டே இருந்தா திருப்பி டெபாசிட் பண்ணலன்னா என்ன சார் ஆகும்? 0 ஆயிடும். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. கேப்டன்ல இருக்கவங்க நிறைய பேரு இந்த இடத்துல என்ன பண்ணிடுறீங்கன்னா, எனக்கு ஒரு டீம் நல்லா வளருது, ஒரு டீம் வளரலன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. திங்க் பண்ணி பாருங்க. இதை விட ஒரு இடம் பெஸ்டா தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே போய் சுத்திட்டு இருக்காங்க. சார் ஆக்சிஸ் இந்தியால 4000 ரூபாய் ஜாயினிங் சார், 5000 ரூபாய் ஜாயினிங் சார், 3500 ரூபாய் ஜாயினிங் சார். ஆனா ஒரு இடத்துல வெறும் 1500 ரூபாய் ஜாயினிங் சார். சரி ஓகே 1500 ரூபாய் போயிடுற, என்ன பண்ண? 1500 ரூபாய் தான் பெருசு. அங்க ஜெயிச்சியா 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் ஆகுது. அப்புறம் சார் அது வேஸ்ட் சார், அதை விட கம்மியா 500 ரூபாய்க்கு ஒண்ணு வருது சார். சரி போ. அப்போ உன்னோட மைண்ட் செட் என்ன இருக்கு? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, அந்த மணி மேலதான் நம்பிக்கை. 500 ரூபாய் தான் நான் ஜெயிச்சிருவேன், 300 ரூபாய் தான் ஜெயிச்சிருவேன் போயிட்டு. சார் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸ் இருக்கு. ஆனா அந்த பிசினஸ்க்கும் குவாலிட்டி தேவை. என்ன குவாலிட்டி தேவைன்னா, தான் வேலை செஞ்சாதான் சார் எங்கேயுமே சம்பாதிக்க முடியும். இங்க இருக்க எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்க. எத்தனை பேர் சிக்னல்ல நின்றுட்டு கார்ல நின்றுட்டு இருப்பீங்க, இல்ல பைக்ல நின்றுட்டு இருப்பீங்க. பெக்கிங் பண்றதுக்கு எவ்வளவு பேர் வராங்க? அவங்களுக்கு ரிஜெக்ஷன் எப்படி சார் ஃபேஸ் பண்றாங்க? வந்து கேட்கிற எல்லாருமே பணம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ், அதுவும் பிசினஸ் தான். வந்து கேட்கறாங்கன்னா எல்லாரும் பணம் கொடுத்துறாங்களா? 100 பேர் ரிஜெக்ஷன் பண்ணாதான் சார் 10 பேர் பணம் கொடுக்குறாங்க. அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ற தைரியம் வேணும்னா நம்ம எல்லாம் செய்யறது எவ்வளவு பெரிய பிசினஸ். அப்ப நம்ம எவ்வளவு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். இந்த கெப்பாசிட்டி கூட இல்லாம வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பிசினஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கு. படிங்க, ஒருத்தர்கிட்ட இந்த பாடமா படிங்க. நான் படிக்கிறேன், சிக்னல் நிக்குமா ஃபீல் பண்றேன், அந்த சின்ன சின்ன விக்கிறவங்களை ஃபீல் பண்றேன். அப்ப பணம் இன்னைக்கு அப்ப கோடி கோடியா விக்கிற கார் எப்படி சார் நம்பர் 1ல இருக்கு? இங்க பணம் மேட்டர் இல்ல, லீடர்ஷிப் மேட்டர். பணம் மேட்டர் இல்ல, இதுதான் முக்கியம். அங்க போன அங்க என்ன பண்ணீங்க? பல பிளேயரை உருவாக்கிட்டு அடுத்தடுத்து போவீங்க. அங்க போயிட்டு பல பிளேயரை உருவாக்கிட்டு இப்படி போய்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் என்ன சொல்லும்? காலம் போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நின்று நிதானமா ஒரு டீம் டெவலப் ஆயிடுச்சு, இன்னொரு டீம் நம்ம தான் டெவலப் பண்ணணும், அங்க என்னன்னா குவாலிட்டி கொடுக்குறோம், அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த கேப்டனா இருப்பீங்க. உங்க டீம் உங்களை கேப்டனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இங்க கேப்டனா சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெருமையா சொல்றோம் சார். இந்தியால இருந்து ஒரு மனிதர் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டு கூகுள்ன்ற ஒரு நிறுவனத்துக்கு சிஇஓவா இருக்காரு. எவ்வளவு பெருமை. இங்க இருக்க எல்லாருமே சொல்லுங்க சார் இந்தியாவுக்கு தான் சார் இது பெருமைன்ட்டு. சார் அந்த ஹிஸ்டரியை சொல்ல தெரிஞ்சுங்க. 4 செப்டம்பர் 1998 கலிபோர்னியால ஸ்டார்ட் பண்ணதுதான் கூகுள் நிறுவனம். அந்த நிறுவனத்துல சுந்தர் பிச்சைன்ற ஒரு மனிதர் அந்த கம்பெனியை மிக பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. மிக பெருசா வளர்க்கணும்னு ஆசைப்படும் போது என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க, அவங்களால வளர்க்க முடியல. அப்ப 2004ல ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஏஷியால இருந்து ஒரு மனிதர் போய் சேர்றாரு, அவர் தான் சுந்தர் பிச்சை. அந்த கம்பெனில போகும்போது மிகப்பெரிய வளர்ந்த கம்பெனி எல்லாம் கிடையாது, சாதாரண ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். பேர் கிடையாது, பெரிய ஐகான் கிடையாது, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு எம்டி கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நெக்ஸ்ட் லெவல் நம்ம கம்பெனி கொண்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்னு, சாதாரண ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் என் வேலையை மட்டும் பார்த்தா போதாதுன்னு கிடையாது. அன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டு போனார் அந்த இடத்துல தலைமைக்கு போகணும்ட்டு. அந்த இடத்துல உட்காந்து முடிவெடுக்கிறாரு. என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, இன்னைக்கு இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர் தான் டாப்ல இருக்கு, அதுக்கு இணையான ஒரு பிரவுசரை நம்ம கண்டுபிடிச்சுனா டாப்ல போலாம்னு சொல்றாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒரு பேச்சு கேட்கல. பட் சில பேர் இத பண்ணி பார்க்கலாம், ஆனா லாஸும் ரிஸ்கும் நீ எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்படி இவர் ஒரு விஷயத்த பண்றாரு. அவர் பண்ணி முடிச்ச உடனே உலகமே திரும்பி பாக்குது. அன்னைக்கு நம்பர் 1ல இருந்த மைக்ரோசாஃப்ட் ஓனர் திரும்பி பாக்குறாரு. என்னன்னா இவர் அதை செஞ்சு முடிச்ச உடனே டாப்ல இல்லாத கம்பெனில இருந்து ரேங்க்ல டே பை முன்னாடி வராங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்தாங்க, லாஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. யூசர் ரிவ்யூல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த உடனே எல்லாருக்குமே கூகுள் நிறுவனம் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி கூகுள் நிறுவனம் தெரிய ஆரம்பிக்கும் போது அங்க இருக்க ஒருத்தரும் இவரை அவரோட கம்பெனி கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நம்பர் 1 பிளேஸ்ல இருந்த மைக்ரோசாஃப்ட் இவரை சிஇஓ கூப்பிட்டாங்க. நிறைய நிறுவனங்களை கூப்பிட்டாங்க. ஆனா நான் வரமாட்டேன், நான் ஒரு கம்பெனியை உருவாக்கினாதான் அந்த இடத்துல நான் கோட்டையில கோயில்ல நான் பெரிய இடத்துல நிப்பேன், உருவான ஒரு இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு 2004ல ஸ்டார்ட் பண்ணி
2015 அந்த கம்பெனியோட சிஇஓ ஆனாரு. இப்ப சொல்லுங்க சார், ஒரு இந்தியனா ஒரு அமெரிக்கன் கம்பெனியவே தூக்கி நிறுத்தி உலகம் ஃபுல்லா நிறுத்த முடியுதுன்னா, இன்னைக்கு இத்தினி இந்தியன் சேர்ந்து ஆக்சஸ் இந்தியா உள்ள இருக்குமே, ஆக்சஸ் இந்தியா எந்த நிலைமையில இருக்கும்? ஒருத்தருக்கும் உணர்வு பூர்வமா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சஸ் இந்தியா சாதாரண கம்பெனில இன்னைக்கு ஒரு 20-25 வருஷத்திலேயே இவ்வளவு பெரிய புரட்சி அவங்களால பண்ண முடியுதுன்னா, இங்க இவ்வளவு இந்தியன், இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து நீங்க ஆக்சஸ் இந்தியா உருவாக்கி இருக்கோம். இந்த கம்பெனி இன்னும் 20 வருஷம் கழிச்சு எந்த இடத்துல இருக்கும்? உலக நாட்டுக்கே ஒரு ரோல் மாடலா இருக்கும் சார். அப்ப இந்த இடத்துல கேப்டனா இருக்கவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சைலண்டா இருங்க. தான் டீம்ல இருந்து ஒரு பிரச்சனை வருதா, அதை சைலண்டா ஃபேஸ் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே 24 மணி நேரம் ஆற போடுங்க. ஆற போட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு லீடரா மாறுவீங்க. அதே மாதிரி உங்க டீம்ல ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு வேணா அந்த பிரச்சனை ஏற்கனவே ஹேண்டில் பண்ண பிரச்சனையா இருக்கும். ஒரு லீடர் அதை சொல்லும் போதே அவரை ஸ்டாப் பண்ணிடுற, வாய் அடைச்சிருது. இதுக்கு இதான் பதில் சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பிரஷர் இருக்கு. அதை வேற யார்கிட்ட போய் கொட்டுவாங்க? உங்ககிட்ட தான் கொட்ட வருவாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேளுங்க. அந்த விஷயத்தை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஸ்டாப் ஆயிட்டது நீங்க சொல்லுங்க சார் சொல்லும்போது சொல்லி பாருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவர் மனசுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மிகப்பெரிய ரோல் மாடலா வருவீங்க. உங்க டீம் உங்களை ட்ரஸ்டா நம்பணும். உங்களுக்கு கீழே 10 பேருக்கு டார்கெட் பண்ணி கொடுக்குறீங்க. அதுல 2 பேர் டார்கெட்டை முடிக்கல. அந்த இடத்துல அவன் முடிக்காத இடத்துல இறங்கி நீங்க முடிக்கணும். அதை அப்படி முடிச்சு கொடுக்கும் போதுதான் நீங்க மிகப்பெரிய வாய் சொல் வீரரா இருக்காதீங்க. பிராக்டிகலா செஞ்சு காமிங்க. பிராக்டிகலா இருந்தா மட்டும்தான் நீங்க மிகப்பெரிய கேப்டனா மாற முடியும். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க. உங்க டீம்ல ஒரு ப்ராப்ளம் வருதா, அந்த ப்ராப்ளத்துல போய் நான் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து நீ ஃப்ரீயா வேலை செய்யணும்னு சொல்லி அவங்கள ஃப்ரீ பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நீங்க இறங்க. நீங்க ஒண்ணும் பண்ண சும்மா இருந்தாவே இன்னைக்கு 99% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அந்த 2 பேரும் சண்டை போடாம சும்மா இருந்தா போதும். டிஃபரெண்டா திங்க் பண்ணுங்க. புதுசு புதுசா திங்க் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. பாசிட்டிவா பேசுங்க. சோ இந்த இடத்துல நீங்க எதை பேசினாலும் சரி, பிளேயரா இருந்தாலும் சரி, கேப்டனா இருந்தாலும் சரி, உங்களோட எண்ணங்களை மாத்துங்க. எப்படி எண்ணங்களை மாத்தணும்னா, சார் நான் என் டீம்ல யாருமே ஜாயின் பண்ண மாட்டாங்க. இத என் டீம்ல ஜாயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு பிளேயர் இதை பண்ணணும். பாசிட்டிவா பேசணும். என் டீம்ல லீடரே உருவாக மாட்டாங்க. அப்படி பேசுறேன். என் டீம்ல லீடர் உருவாகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார் வீட்டுல அரிசி இல்ல, புளி இல்ல, அப்படி சொன்னா வெறுப்பு வரும் சார். அரிசி வாங்கணும், புளி வாங்கணும், வலி பிறக்கும் சார். வலியை பிறக்க வைங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அக்செப்ட் எவ்ரிதிங். உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. உங்க லீடர் நீங்க சம்பாதிக்க வச்சு உங்களை திட்டுவாங்க. சுச்சுவேஷன் புரிஞ்சுங்க. அதுக்காக போய் நீ என்ன திட்ட சண்டை போடாதீங்க. இன்னைக்கு உங்க குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்க தட்டு எடுத்து சாப்பாடு கீழே கொட்டும், உங்க தலையை பிடிச்சி இழுக்கும். அதை எப்படி ரசிக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க டீம்ல இருக்க ஒருத்தர் பண்ற விஷயத்தையும் ரசிங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களோட உண்மையான குணம் யாரா இருந்தாலும் பழகும் போது தெரியும் சார். சோ என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு கொண்டா கம்முன்னு இருங்க போதும். நீங்க ஒரு நல்ல பிளேயரா இருக்கணும். த பெஸ்ட் பிளேயர் உங்க டீம்ல இருந்தா மட்டும் தான் நீங்க கேப்டன் ஆக முடியும். வின்னரா இருக்கணும். சும்மா நான் இருக்கேன் நானும் பண்றேன்னு கூடாது. நீங்க டார்கெட் கொடுத்தீங்கன்னா அந்த டார்கெட்டை முடிக்கணும். உங்க அப்ளை கிட்ட 1000 பிவின்னு சொன்னா 1000 பிவி முடிக்கணும். இப்படி முடிச்சு உங்க டீமை கோஆர்டினேட் பண்ணி உங்க டீமை உங்க கண்ட்ரோல்ல வச்சு நீங்க அடுத்த லெவல் போனீங்கன்னா நீங்க கேப்டன். அப்ப நீங்க கேப்டனா இருக்கும்போது உங்களுக்கு என்ன வருமானம் வரும் கேட்டீங்கன்னா, நீங்க பண்ற வேலைக்கு ஈக்குவலா வருமானம் வரலாம். மேபி அதை விட அதிகமா இன்கம் வரலாம். இது கேப்டனுக்கான தகுதி. நெக்ஸ்ட் லெவல் என்ன சார்னு கேட்டீங்கன்னா கோச். அப்ப கோச்னா ஹவு இந்த விஷயம் பாத்தீங்கன்னா டீச் டு டீச். உங்க டீம்ல நிறைய பேரு சாதாரண மனிதரா உள்ள வருவாங்க. அவங்களை எப்படி பிளேயரா மாத்தணும்னு உங்களோட பிளேயருக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க டீம்ல இருக்க பிளேயரை எப்படி கேப்டனா மாத்தணும்னு உங்க கேப்டனுங்களுக்கு சொல்லி தரணும். உங்க டீம்ல யார் கீ பிளேயர், இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணிருப்பாரு, அவரு மிகப்பெரிய அளவுல எடுத்த உடனே பிளேயருக்கான தகுதி இருக்கும். அவருக்கு நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு நீங்க கையில எடுத்து அவர் கூட வேலை செய்யணும். ஒரு டீம்லயும் இன் டெப்த்ல போய் ஒரு ஆளை எடுத்து நீங்க வேலை செய்யணும். சார் இந்த இடத்துல நீங்க கோச்சா மாறிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க மாசத்துல 10 நாள் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான இன்கம் வரும். ஏன்னா நீங்க 50% பாசிவ் இன்கம் செலக்ட் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 4 வருடமோ 3 வருடத்துல இதெல்லாம் முடிச்சிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஆடியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இந்த கம்பெனில கன்சியூமர் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே பிளேயர்ஸ் நிறைய டைமண்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு கீழே நிறைய கோச், நிறைய பெரிய லீடர்ஸ் இருப்பாங்க. அப்ப நீங்க வேலையே செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்க செஞ்ச வேலைக்கு வருமானம் வரும்.
அப்ப இதெல்லாம் படிப்படியா பண்ணாதான் நெட்வொர்க்ல சம்பாதிக்க முடியும். சார் நான் ஜாயின் பண்ணதும் சம்பாதிக்கணும்னா சார் இங்க இல்ல சார், எங்கேயுமே பண்ண முடியாது. இன்னைக்கு விதைய போட்டுட்டு அந்த விதைக்கான விஷயத்த நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்த நீங்க அடைய முடியும். தண்ணி ஊத்தணும், அதுக்கான விஷயத்த பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டு அது எப்படி பண்ணா அது காய்க்கிற வரைக்கும் பண்ணணும். அந்த மாதிரி டீமுக்கு நீங்க வேலை எப்படி செய்யணும்னா, உங்க டீம்ல 2 பேர் சுரேந்தர் மாதிரி உருவாகிற வரைக்கும் பண்ணணும். யாரோ 2 பேர் எடுத்து சுரேந்தர் மாதிரி இந்த பூனை எடுத்துட்டு புலி புலினா மியான்ட்டு போயிடும். உண்மையாலேயே புலி வர வரைக்கும் நீங்க வேலை செய்யணும். சோ அதை செய்யணும். இதுக்கு என்ன சார் செய்யணும்னா பேசிக் தான் சார், ஒண்ணுமே இல்ல சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இதை நான் கண்டினியூஸா செஞ்சா நான் சக்சஸ் ஆயிடுவேன்னா, நான் இந்த ப்ளூ பிரிண்ட் தான், இதை நீங்க கண்டினியூஸா செஞ்சா சக்சஸ் ஆயிடுவீங்க. என்ன சார் பண்ணணும்? 1-to-1 இண்டிவிஜுவலா எடுக்கணும் சார். இதுக்கு என்ன சார், எத்தனை 2 நாள் அப்டேட் ஆயிடலாமா? 1-to-1 இண்டிவிஜுவலா எடுக்கணும். ஹோம் மீட்டிங் 1-to-1ல கிடைக்கிற சக்சஸை விட ஹோம் மீட்டிங்ல நீங்க சூப்பர் சக்சஸ் கிடைக்கும். பிகாஸ் உங்களோட ஃப்ரெண்டை விட உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் உங்களை மதிப்பாரு. அவரு நிறைய கனவுகளோட இருப்பாரு. அவரு உங்க கூட மிங்கிள் ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். உங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் ஹோம் மீட்டிங் 1-to-1 பண்ணுங்க. இந்த பண்றதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணு ஜாயின் பண்ணுவாங்க, இல்ல நோ சொல்லுவாங்க. அவ்வளவுதானே. நோ சொல்றவங்க கிட்ட நீங்க எதுவுமே பண்ணாதீங்க, ஃபாலோ அப்ல வைங்க. உங்களோட அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருங்க. தயவு செய்து அவங்கள போன் பண்ணி நீங்க வாங்க வாங்கன்னு கெஞ்சாதீங்க. நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க, கம்பெனி இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. தென் ஜாயின் பண்ணிடுறாங்க. சார் ஜாயின் பண்ணவங்க கிட்ட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயின் பண்ணவங்கள ஜஸ்ட் கம்பெனியோட இது ப்ளூ பிரிண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் எழுதுனது, அதை நான் அப்படியே போட்டோ எடுத்து வச்சிட்டேன். கம்பெனியோட பிஓஎம் இன்னைக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்து நடக்குது. அந்த மீட்டிங்கை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. ஜாயின் பண்ணவங்க மீட்டிங்ல உட்கார வைங்க. அப்ப மீட்டிங்ல உட்கார வச்ச உடனே அவங்க கண்டிப்பா சர்வ நிச்சயமா ஆக்டிவ் ஆவாங்க, இல்ல நான் ஆக்டிவ் ஆவாங்க. தயவு செய்து சொன்ன ஆக்டிவ்க்கு மீனிங் புரிஞ்சுங்க. யார் ஒரு மனிதன் தான் பிசினஸ தான் கத்துக்கிட்டு பண்றன்னு முடிவு எடுக்கிறானா அவங்க தான் ஆக்டிவ் ஆனவங்க. நான் ஆக்டிவ் யாருன்னா, நீங்க என்னதான் சொன்னாலும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும் நான் ஆக்டிவ் பீப்புள். அப்ப நான் ஆக்டிவ் பீப்புள் கிட்ட போயிட்டு தயவு செய்து பிசினஸ் பண்ணுன்னு சொல்லாதீங்க. அவங்க கிட்ட இருந்து கான்டாக்ட மேக் பண்ண முடியும், ரெஃபரன்ஸை கெயின் பண்ண முடியும். அவங்க கிட்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் கான்டாக்ட் எடுக்கிறதுக்கும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான். அது தவிர அவங்க பிசினஸ் பண்ணி சொல்லாதீங்க. ஆக்டிவா இருக்காங்களா, தான் இந்த பிசினஸ் பண்ணணும் எனக்கு ட்ரீம் இருக்குன்னு சொல்றாங்களா, அவங்க கூட உட்கார்ந்து ஒரு 1 to 2 hours கவுன்சிலிங் பண்ணுங்க. நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போறோம், அதுக்கு நம்ம எவ்வளவு டைம் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த பேசி ஒரு 1.5 மணி நேரம் கவுன்சிலிங் பண்ணுங்க. கவுன்சிலிங் பண்ணுது அவர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கிட்டு அந்த கமிட்மெண்ட்காக நீங்களும் அவரும் ஒர்க் பண்ணுங்க. என்ன ஒர்க் பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. 1-to-1 பண்ண போறீங்க, ஹோம் மீட்டிங் பண்ண போறீங்க. அப்படி 1-to-1 ஹோம் மீட்டிங்கா பண்ண போது அவருக்கு ஒரு இன்கம் வரும். சார் அவருக்கு ஒரு இன்கம் வர வரைக்கும் நீங்க தான் சார் பொறுப்பு. இந்த இடத்துல நீங்க ஜெயிக்கணுமா, நீங்க ஒருத்தரை கூட்டு வந்தவர் ஜெயிஸ்டாரா, நீங்க ஒரு நல்ல மனுஷன் சார். நீங்க கூட்டிட்டு வந்தவர் இன்னொருத்தரை கூட்டு வந்திருக்க அவரை ஜெயிக்க வச்சிருக்கீங்களா, நீங்க லீடர். நீங்க யாருன்னே தெரியாது உங்க டீம்ல வந்தவரை ஜெயிக்க வைக்கிறீங்களா, நீங்க உண்மையாவே சொல்ல போனா அவருக்கு நீங்க மனித கடவுள் சார். இத பண்ணுங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க கூட்டு வந்தவங்க பணம் இன்கம் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்க அவரை தொல்லை பண்ணுங்க. ஆனா என்னைக்கு ஒரு மனிதன் செய்தியை மாத்தி, ஏன்னா நீங்க சம்பாதிக்கிறது அவருக்கு செய்தி, ஆனா என்னைக்கு உணர்வா அவர் சம்பாதிச்சிட்டும் வேலை செய்யலையா, கையெடுத்து கும்பிட்டுட்டு இந்த உலகத்துல 130 கோடி மக்கள், சென்னை இந்தியால மட்டும் 130 கோடி மக்கள் இருக்காங்க. தயவு செய்து அடுத்தால பாத்துட்டு போயிடுங்க. யார் ஒருத்தன் சம்பாதிச்சுட்டும் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றானோ அவன் வாழ்க்கைக்கு எதுக்குமே லாக்கி இல்லாதவங்க. ஏன்னா உணர்வு சார். அந்த ஒரு 600 ருபீஸ்ல வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இன்னைக்கு 10-15 வருடங்கள் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஒரு 600 ரூபாய் சம்பாதிக்கணும்னா. ஒரு சின்ன குழந்தை ஃப்ரீ கேஜ்ல இருந்து படிக்குது ஒரு 7000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு. அந்த உணர்வு கூட வந்து அவங்க வேலை செய்யலன்னா தயவு செய்து அவங்க வீட்டுல அடுத்தால பாருங்க. இன்கம் சம்பாதிச்ச உடனே உங்களோட இந்த சிஸ்டம் செய்யறதுக்கு உங்க அப்ளைன் சூப்பர் அப்ளைனை எடிஃபை பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் உட்கார வச்சீங்கன்னா இந்த விஷயத்த அவங்க பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒர்க் பண்ணீங்கன்னா டைம் ஃப்ரீடம், நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க உங்களுக்கான டைம் ஃப்ரீடம் கிடைக்கும். மணி ஃப்ரீடம், பணத்துக்காக இனிமே நீங்க கஷ்டப்பட வேணாம். உங்க டீம்ல நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க, உங்க டீம்ல நிறைய பிளேயர் இருப்பாங்க, உங்க டீம்ல நிறைய கேப்டன் இருப்பாங்க, உங்க டீம்ல நிறைய கோச் இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் நடக்கும் போதுதான் நீங்க நிம்மதியா உங்க சேர்ல உட்காந்துட்டு இந்தியால இருக்கீங்களோ இல்லையோ, அமெரிக்காங்கள இருக்கீங்களோ இல்லையோ, ஃபாரின்ல இருக்கீங்களோ இல்லையோ, லட்ச ரூபாய் கோடி ரூபான்றத சம்பாதிக்க முடியும். 2 பேரை சேர்த்ததும் சம்பாதிக்கணும்னா உங்களுக்கான விஷயம் இங்க கிடையாது. இந்த விஷயத்தை யாரெல்லாம் சார் நான் இன்னைக்குதான் நான் பார்த்திருக்கேன்னா ஒரு நல்ல ஆடியன்ஸா ஜாயின் பண்ணுங்க.
இல்ல சார், நான் இன்னைக்கு ஒரு பிளேயரா இருந்த இவ்வளவு நாள் நான் அவங்கள குறை சொல்லியிருந்தேன், இவங்கள குறை சொல்லியிருந்தேன். இன்னில இருந்து நான் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு த பெஸ்ட் பிளேயரா ஃபர்ஸ்ட் மாறுவேன். என் டீம்ல எப்ப 10 பேர் மாறுறாங்களோ அப்பதான் நான் கேப்டனா மாறுவேன். யாரு தான் உறுதிமொழி எடுக்கிறீங்களோ வித்தின் 3 to 4 மந்த் நீங்க மிகப்பெரிய கேப்டனா மாறுவீங்க. அப்ப நீங்க யாரெல்லாம் கேப்டனா இருக்கீங்களோ, அவசரப்படுறீங்களோ, அவசரப்படாம நின்று நிதானமா நம்ம உருவாக்குன டீமுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம டீமுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், எப்படி ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்துக்கு லீடரா நீங்க அப்டேட் ஆயிட்டீங்கன்னா அடுத்தது கோச்சா மாறுவீங்க. இங்க யாரெல்லாம் கோச்சா இருக்கீங்களோ அவங்க சொல்லித்தாங்க. நீங்க நிறைய பேர் டீம்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா சொல்லித்தர தெரியறது இல்ல. தானே எல்லா இடத்துலயும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யாரெல்லாம் உங்களோட வளர்ச்சியை அனுபவிக்கிறீங்களோ, டேஸ்ட் பண்றீங்களோ, சார் ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க ஆயுஸ்க்கும் கஷ்டப்படணும் சார். ஆனா ஆக்சிஸ் இந்தியால 2 வருடமோ 3 வருடங்களோ இதை செஞ்சுட்டீங்கன்னா பினான்சியல் ஃப்ரீடம். பணத்துக்காக கஷ்டப்பட வேணாம். இது எல்லாத்தையும் உங்களால அடைய முடியும். சோ இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா உங்களுக்கு கிடைச்சது வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு எனக்கு யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்ல 1.5 இயரா எனக்கு வீட்டுல நான் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து குடிக்கிற தண்ணில இருந்து எல்லாமே ஆக்சிஸ் இந்தியா தான். இன்னைக்கு இதே வாய்ப்பு இங்க இருக்க எல்லாருக்குமே இருக்கு. நான் இதை சாய்ஸா பார்க்கல. நான் கம்பெனில என்னைக்கு வேலை ஆக்சிஸ் இந்தியால சைன் பண்ணணும் அன்னைக்கு முடிவு பண்ணேன். நான் என் வாழ்க்கைய மாத்தணும்ட்டு. இங்க இருக்க ஒருத்தருக்கும் இது வாய்ப்பா கிடைச்சிருக்கு. யார் இத வாழ்க்கையா மாத்திக்கிறீங்களோ சர்வ நிச்சயமா உங்களால மிகப்பெரிய உயரிய இடத்தை அடைய முடியும். மிகப்பெரிய சக்சஸ் அடைய முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இங்க இருக்க ஒருத்தரும் மிகப்பெரிய லீடரா ஆகி இன்னைக்கு இந்தியால ஒரு தனி மனுஷனோட வருமானம் இன்க்ரீஸ் ஆனதான் இந்தியா வல்லரசு ஆகும். இன்னைக்கு ஒரு தனி மனுஷனோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு கம்பெனி மிக பெருசா கொரியர் இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கொரியர்லாம் அப்படியே அடிச்சு தள்ளிட்டு இருக்கு ஆக்சிஸ் இந்தியால. ஒரு விஷயமும் அப்டேட் ஆகும்போது சந்தோஷமா இருக்கு. அப்படி சந்தோஷத்துல நீங்களும் பங்கேற்று இந்த கம்பெனி வளர்றதுக்கான உங்களோட எல்லா பாதையும் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டோட இந்த கம்பெனி வளரும் போதுதான் நீங்க இந்த இடத்துல மிகப்பெரிய ஆளா இருப்பீங்க. சோ எல்லா விஷயத்தையும் தாங்கி மிக பெருசா வரணும்னு